அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் யாரெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதிர்பாராத நிறைய புதுமுகங்கள் உள்ளே போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ யார் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஆதிரி சவுந்தரராஜன் இவங்க வந்து பிகில் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க, ஃபுட்பால் பிளேயராக. ஸோ இப்போ விஜய் டிவியில் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. லைக் நிறைய சீரியல்ஸில் இவங்களை நம்ம பார்க்க முடியுது. இவங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா FJ அதிசயம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேரோட லிஸ்ட்டில் இவர் பேர் இல்லை, பட் இவர் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் தென் ராம்போ, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு என்டர் த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நேற்று இருந்து சொல்லப்படுது. பட் இவரோட வேற எந்த டீட்டெயில்ஸுமே வந்து ஃபைன் பண்ண முடியல. உங்களுக்கு இவரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கலையரசன், இவர் வந்து போக மாட்டார் அப்படின்ற மாதிரி நேற்று வரையும் இருந்தது. பட் ரூமர்ஸ் இருந்தது இவர் உள்ளே போறாருன்னு சொல்லிட்டு. பட் நேற்று வந்து இவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன், நிறைய நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுலேருந்து இவர் உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் தென் சுபிக்ஷா கிருஷ்ணன், ஸோ கோலி சோடா 2ல் ஒரு ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க உள்ளே போகிறதா வந்து பேசப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். உண்மையிலே இவங்க உள்ளே போயிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் துஷாரா, இவரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவர் ஒரு மாடல் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன். எனக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் இவரை பற்றி தெரியல. ஸோ இவரும் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பிரவீன் காந்தி சார், இவர் வந்து டேரக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து அவருக்கு நியாயம் பட்டுச்சுன்னா பேசிட்டே இருப்பார் அப்படின்ற பட்சத்தில் இவர் லைக் எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் சார் கேட்டகரியில் இவர் உள்ள அமைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இவர் வந்து ரஞ்சித் சார் மாதிரி அமைதியா, பாசம், அன்பு அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா வெளியே ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியும் நம்ம வந்து நிறைய கண்டஸ்டன்ஸை பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன், இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் பீட்டில் வந்து நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. FJ அதிசயம் இல்லைனா இவர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் தேவசகாயம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் டிவி சீரியல்ஸில் வில்லன் ரோலில் வந்து இவர் நடிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவரும் வந்து உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கெமி, எஸ். ஸோ வைஷாலி கெம்கர், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிர்ச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நிறைய ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலினி ஜீவரத்னம், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம், நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க உள்ளே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் பாபு, இவர் எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ இவர் வந்து பவித்ரா, லாஸ்ட் சீசன் வந்த பவித்ராவோட ஒரு சீரியல் பண்ணி நல்லா ஒரு ரீச் ஆச்சு. ஸோ இப்போ இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் தென் ஜனனி அசோக்குமார், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியானா, ஸோ இவங்க வந்து லைக் யாருன்னு அதிகமாக தெரியல, மோஸ்ட்லி ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸும் வந்து கலாட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்களை பற்றி எனக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒவ்வொருத்தரையும் பார்க்க தானே போகிறோம். ஸோ இவங்க உள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ, இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். ஸோ இவங்க வந்து லைக் நிறைய லைக் என்ன சொல்கிறது, இந்த கரகாட்டம் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய வந்து ஸ்டேஜ் ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து இப்போ உள்ளே போயிருக்கிறதா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஷோப்னா, எல்லாருக்குமே தெரியும், வனிதா அக்கா என்று இன்டர்வியூ எடுத்து நல்லா வனிதா அக்கா வச்சு செஞ்சாங்களா, அந்த விஜய் தான் இவங்க. அதுக்கப்புறம் நல்லா எவால்வ் ஆனாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா CJ, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்சரானோடனே அப்சரா ரெட்டி லைக் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. பட் இவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அப்சரா CJ டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சின்க்ளியர், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஸோ சோஷியல் மீடியா கேட்டகரியில் இவங்க உள்ளே போயிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. லெஸ் வெயிட் அண்ட் வாட்ச், இவங்களோட கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் தென் சபரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், போன வருஷம் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டடில் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை வச்சு செஞ்சார். இப்போ அவரே பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறாரு. ஸோ இவரை எப்படி வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பட் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத. அண்ட் தென் விக்ரம், எஸ். ஸோ இவர் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி நேரத்தில் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே போகிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. ஸோ இவரோட ஸ்டாண்டப் காமெடி வந்து எந்தளவுக்கு என்ஜாயபிளாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ரியலாக வீட்டுக்குள்ளே அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் அவரோட கவுண்டர்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கானா வினோத், ஸோ இவர் வந்து ஒரு கானா பாடகர். அண்ட் தென் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் வந்து உள்ளே போயிருக்காரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஜெஃப்ரி கேட்டகரின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் ஜெஃப்ரியில் இந்த தடவை இவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கனி திரேஸ், எஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குக் வித் கோமாளி செகண்ட் சீசன் நினைக்கிறேன் அதோட வின்னர். ஸோ இவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சூப்பராக மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஓகே குக் கண்டஸ்டன்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மஞ்சுநாதன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சாளர், விவசாயத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து குரல் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் கொங்கு பாஷை பேசுகிறவர் அப்படின்றனால இவர் பேசும்போது அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி. விஜய் பார்வதி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இவங்க வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அசீம்லாம் இருக்கிற அந்த பர்டிகுலர் சீசனில். ஸோ ஈவன் விஜய் சோப்னாவும் இவங்களும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது உங்களுக்கு புதுசு கிடையாது தான், பட் ஆஸ் அ பிளேயராக உள்ள போகிறப்ப வேறு மாதிரியான ஒரு கண்டென்ட்டை இவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் கமருதீன். ஸோ இவர் வந்து விஜய் டிவி சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு, ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரும் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு இந்த வருஷத்தோட பிக் பாஸை தூக்கி பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ், பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டவுட்டாக இருக்கிற ஒரு சில பேரை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்களையும் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறவங்களாம் வந்து டவுட் உள்ள போகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இல்லை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அஃபிஷியல் லிஸ்ட் வந்து இன்றைக்கி எப்படியும் ஈவினிங் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை பற்றி அப்கமிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் கைஸ், பை.